டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கலுமே நெருங்கி வந்துருச்சு, 2026 பொங்கல். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். தை பிறந்துருச்சு, பொங்கல் வரப்போகுது. நிறைய பேர் வந்துட்டு பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இன்னுமே இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு வைக்கிறது, விறகுக்கு பதில் ஸ்டவ்வில் வைக்கிறது, பானைக்கு பதில் வந்து சாதாரண பாத்திரம், சில்வர் பாத்திரம்ல வைக்கிறது, இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணலாமான்றது அவங்களோட வசதிக்கு ஏற்ப. முதல்ல வந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. ரெண்டாவது ஏன் அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இருந்த எல்லா விஷயத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ரீதியான விடுதலைன்றது கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஏன் நார்த்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா, மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நாள் தான் நம்ம தைப்பொங்கலாக கொண்டாடுறோம். அவங்க மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தொழில்காரகர் 10ஆம் இடத்தை சொல்லக்கூடிய மகர ராசி தொழில். நம்ம ஆடி மாதத்தில் விதைச்சி தை மாதத்தில் அறுவடை பண்ணி அதில் வரக்கூடிய முதல்ல நம்ம சூரிய பகவானான சூரியனுக்கு படையல் போடுறோம். ஏன்னா சூரியன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு உயிர் ராசியும் உயிர் வாழ முடியாது. ஒளி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உயிரோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல அது வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிருமி வந்து அழிஞ்சிரும் ஒரு ஒளி இல்லைன்னா. அந்த மாதிரி சூரியன் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். அதற்காக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ஏன் தை மாதத்தில் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உத்தராய புண்ணிய காலம், தட்சநாய புண்ணிய காலம் சொல்லிட்டு. உத்தராய புண்ணிய காலம்ன்றது பகல் பொழுது. நமக்கு எல்லாருக்கும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 மணி நேரமாக எடுத்துக்கிறோம். 24 மணி நேரம் நமக்கு ஒரு நாள் பொழுது. ஆனால் தேவர்களுக்கும் கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது வந்து 2 காலமாக பிரிச்சிடுறாங்க. உத்தராய புண்ணிய காலம் ஒரு பாதியும், தட்சநாய புண்ணிய காலம் ஒரு பாதியாகவும் பிரிச்சிடுறாங்க. அந்த உத்தராய புண்ணிய காலம்தான் சூரிய பகவான் வடக்கு திசை நோக்கி அவருடைய ரதத்தை செலுத்துவாராம். ஸோ அவரோட பயணத்தை வடக்கை நோக்கி செல்றார். சரி. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இனி வரக்கூடிய காலம் எல்லாம் நமக்கு வசந்தமான காலம், ஒளிமயமான காலம். அதனால தான் அதை வந்து நம்ம தொழில்காரகமாக சொல்லக்கூடிய மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை நம்ம தைப்பொங்கலாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். சரி, ஓகேங்களா? அப்போ தொழிலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிச்சமாக இருக்கக்கூடிய பகல் பொழுது இது. நம்ம இப்போ தான் ராப்பொழுதை கொண்டாடி முடித்தோம். ராப்பொழுது, ராப்பத்து, பகல் பத்தெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராப்பத்து, பகல் பத்துன்னு. இப்போ ராப்பத்தெல்லாம் முடித்து இப்போ பகல் பத்துக்கு வந்திருக்கோம். பகல் பொழுது இது, சூரிய பகவானுடைய பகல் காலம். ஸோ நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜோதிட ரீதியாகவும் நிறைய ஜாதக ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சிங்களோ, தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியான வழி பிறக்கும். எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. என்னென்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் சில விஷயங்கள் வந்து மாற்றிக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டாடிப்பாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முறையாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு. இப்போ முறைக்கே போக வேண்டாம்ப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. காலப்போக்கு. எல்லாருக்கும் பணம் இருக்கானா? கொஷின் மார்க். எல்லாருக்கும் ஹெல்த் இருக்கானா? கொஷின் மார்க். எல்லாரும் சொந்த ஊரில் இருக்காங்களான்னு கொஷின் மார்க். எல்லாரும் ஃபாரினில் இருப்பாங்க, வேறு இடத்துல போயிருப்பாங்க. ஒருத்தர் வந்து குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், ஒருத்தர் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஷின். அவங்களோட என்ன முடியுமோ பண்ணுங்கள். அதுக்குன்னு பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களால் முடிந்த ஒரு சின்ன விளக்கையாவது ஏற்றி வச்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதாவது பொங்கல் செய்ய முடிஞ்சால் செஞ்சு வைங்க. பொங்கலுக்கு என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு சூரியனை வர வைக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம 10 மணிக்கு பொங்கல் வைக்கிறோம், 12 மணிக்கு பொங்கல் வைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆகிடும்.
சில பேர் சாயந்தரம் வைக்கிறாங்களே மேம், அது சூரியன் மறையும் போது வைக்கிறாங்களா, இது பண்ணலாம்? இல்லை, சூரியன் எப்பயுமே உதயம் ஆகும்போது தான் வைக்கணும். ஸோ சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல் முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு இடம் இருக்குது, எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க புது பானை வாங்கி அந்த அடுப்புலலாம் வச்சு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா புது பாத்திரமாவது வாங்கிக்கோங்க. இந்த குக்கரில் வைக்கிறத வரைக்கும் முடிஞ்சால் தவிர்த்துக்கோங்க. இல்லாத பட்சம் இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோங்க, எங்களுக்கு பாத்திரம் இல்லை, நாங்கள் சிங்கிளாக இருக்கோம், என்கிட்ட இருக்குது ஒரு குக்கர் தான் இருக்குன்றவங்க செஞ்சுக்கோங்க. பட் எல்லாருமே அதை பண்ணோன்னா அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏதாவது முடிஞ்ச ஒரு புது பாத்திரம் வாங்கிக்கோங்க. இந்த புது பாத்திரம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தை பொங்கலுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆன்மீக அர்த்தம் இருக்குது. என்னென்னா சூரியன் ஒளி, உயிர், சக்தி கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் தகப்பஸ்தானம்னு சொல்கிறோம் நம்ம அவரை, சூரியனை. உயிர் கொடுக்கக்கூடிய கடவுள் அவர், ஒளி சக்தி கொடுக்கக்கூடிய கடவுள். அதுக்கப்புறம் பொங்கல்னால் நிறைவான வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியது பொங்கல். அது இனிப்பு பொங்கலாக இருந்தாலும் சரி, பால் பொங்கலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குல வழக்கம் என்னமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு தெரியாதுமான்னா நீங்கள் சக்கரை பொங்கல் கூட செஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்குன்னு சில இது இருக்குது பார்த்தீங்களா. என்னென்னா முடிஞ்சால் புது பானை வாங்கிக்கோங்க. புது பானை வாங்குறீங்கன்னா புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். ஏன்னா இந்த வருடத்தோடைய முதல் இது நம்ம ஆரம்பிக்கிறோம், பொங்கல்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வருடம். இங்கிலீஷ் வேணால் ஜான்வரி இருக்கலாம், ஆனால் நமக்கு தமிழ் சித்திரையில் தான் ஆரம்பிக்குது தமிழ் வருடப்பரப்பு. இருந்தாலும் இந்த ஜான்வரியில் வரக்கூடிய தை நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். ஸோ அப்போது புது பானை வாங்கிக்கோங்க, புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். அடுத்தது அதில் பொங்கலுக்கு பால் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய செல்வ செழிப்பை கொடுக்குமா. அதனால தான் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி, வெண்பொங்கல் பண்ணாலும் சரி, பால் ஊற்றி சமைங்க, செல்வ செழிப்பு கொடுக்கும். அதற்கப்புறம் வெல்லம் எல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய உறவுகளை இனிப்பாக சந்தோஷமாக உறவுகளோட ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த வெல்லம், இனிப்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, இனிப்பான உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் மஞ்சள் கொத்து நமக்கு ஆரோக்கியத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடிய இதுதான் மஞ்சள் கொத்து. ஸோ இது முடிஞ்சால் வாங்கி வைங்க. இல்லை எங்களால் முடியல அப்படின்றவங்க பொங்கல் கூட நீங்கள் சின்ன பாத்திரத்தில், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கூட நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு வைங்க. உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள். இதை தான் வாங்கணும், இது தான் வாங்கணும்னு ரூல்ஸ் இல்லை, இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டோம், முடியாதவங்க இதை செஞ்சுக்கோம். ஓகே மேம். போகி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அது செய்யக்கூடாது. போகி அன்னைக்கு செய்யக்கூடாது, பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடாது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க, நிறைய பேர் செய்வாங்க. ஏன்னா மாடு வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே மாட்டுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அன்றைய தினமும் ஈவினிங் அவங்களுடைய முன்னோர்களை நினச்சி நான்வெஜ் சமைச்சு இந்த கொழுக்கட்டெல்லாம் பண்ணி படையல் போட்டு வர உறவினரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்குமே எங்களுடைய ரிலேஷன் எங்கள் வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் சொந்த பந்தம்லாம் இருக்காங்களா, அவங்க வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. நாங்களுமே போவோம் வருவோம். ஸோ அந்த மாடு வச்சுட்ருக்காங்க. மாடு வச்சு இல்லாதவங்க என்ன பண்ணலன்னா, மாட்டு பொங்கலுக்கு இந்த கோசாலைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோசாலைக்கு போயிட்டு அன்றைக்கி தவிட்டு வாங்கி கொடுங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த தரித்திரமும் போகும். கோமாதாக்கு தவிடு வாங்கி கொடுத்தா தவிட்டு பானையிலும் தங்கம் முளைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய தரித்திர நிலை நீங்கும். அதற்கப்புறம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சு, என்னால் தவிடு வாங்குற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னீங்கன்னா, உங்களால் அன்றைக்கி என்ன முடியும், ஒரு வாழைப்பழமோ, கீரையை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த அகத்துக்கீரையை தவிர்த்துடுங்க. வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை வாழைக்காய், பச்சரிசி, வெல்லம், இல்லை சாதமே ஏதாவது பண்ணி அதில் நீங்கள் வெல்லம்லாம் கலந்து கூட மாட்டுக்கு கொடுக்கலாம். இல்லை காய்கறி கொடுக்கலாம் மாட்டுக்கு. இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் மாட்டுக்கு உங்களால் முடிஞ்சு உங்கள் கையால் மாட்டுக்கு கொடுத்துட்டு மாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க, கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா துண்டு ஏதாவது வாங்கிட்டு போய் அந்த கோமாதாக்கு போட்டுட்டு வரலாம், பூ வருமெல்லாம் பண்ணிட்டு வரலாம். மாட்டுப்பொங்கல் பற்றி பேசணும். மாட்டுப்பொங்கல் நிறைய பேர் நிறைய விதத்தில் கொண்டாடுறாங்க. நம்ம முன்னோர்கள் கொண்டாடினது சரியான முறையில் எப்படி மேம்? அவங்க மாடு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மாட்டுக்கு எல்லாருக்குமே லைனாக ஃபுல்லாக அன்றைக்கி நல்லா மாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வர்ணம்லாம் அந்த கொம்புக்கெல்லாம் நல்லா அழகாக வர்ணம்லாம் பூசி ஜல்லுன்னு மாட்டுக்கு அந்த கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சலங்கை மாதிரிலாம் கட்டி, காலுக்கெல்லாம் சலங்கை போட்டு ஜிகு 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 ஜிகுன்னு கலர் கலராக பலூன் எல்லாம் கட்டி விட்டு அப்படியே ஒரு மாடை எவ்வளோலாம் அவங்களுக்கு வருமானமே இல்லைன்னா கூட அன்றைய தினம் கடன் வாங்கியாவது இதெல்லாம் செய்வாங்க.
செஞ்சு அந்த மாட்டை அவங்க முன்னோர்கள் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறாங்களோ இல்லையா, அந்த மாட்டை அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த காலெல்லாம் அந்த சலங்கை கட்டி கொலுசெல்லாம் போட்டு விடுவாங்க. வீட்டு பெண்களோட கொலுசெல்லாம் வாங்கி போடுவாங்க. அப்புறமா மேலே பட்டு துணி விரிக்கிறது இல்லை துணிங்களை விரித்து அழகாக ரெடி பண்ணி அவங்களோடைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, பால் வாங்குகிற கஸ்டமர், அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போய் மாட்டை காமிச்சு அவங்க ஏதாவது ஆர்த்தி எடுப்பாங்க, பழம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கரும்பெல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்மளோட முன்னோர்கள். நம்ம இப்போ அதெல்லாம் எதுவுமே செய்யறதில்லை. ஏன்னா மாடே இல்லை. முதல்ல சிட்டியில் எங்கே மாடு இருக்குது? மாடே இல்லை. மாடு வந்து இந்த மாதிரி கோசாலையில் இருக்கும். நீங்கள் கோசாலையில் போய் இதாக பண்ணிக்கலாம். அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தவறிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காணும் பொங்கல் முன்னாடியெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் உறவினர்களை போய் பார்ப்பாங்க, உறவினரை வர சொல்லுவாங்க. அதற்கப்புறம் கோவிலுக்கு போவாங்க, சித்தர்கள் வழிபாடு எடுத்துப்பாங்க, தேடி தேடி ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 4 நாள் லீவ் வருதா, 5 நாள் லீவ் வருதா, டூரிஸ்ட் அண்ட் பேக்கேஜ் பிளான் பண்ணி குட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, ஃபாரின் போகலாமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறோம். வீட்டிலேயே பொங்கலே கும்பிட்றது கிடையாது. கரெக்டுங்க? அதெல்லாம் தவறு. இதுதான் வந்து நான் ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன், இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் விஷஸே யாரும் சொல்கிறது கிடையாது. முன்னாடி இந்த மாட்டு பொங்கல், காணும் பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது அங்கே வயதில் மூத்தவங்க இருப்பாங்கல்ல, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது பொங்கலை நான் காசுன்னு வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் யார் வாங்குகிறோம், யார் கொடுக்குறோம்? கொடுக்கறதில்ல. பொங்கல் விஷஸே சொல்கிறது கிடையாது. ஸ்டேட்டஸில் போட்டுருவோம், ஹாப்பி பொங்கல், எல்லோரும் அதை பார்த்துக்கங்க, அவ்வளோதான். முன்னாடியாவது ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லைன்னா இண்டிவிஜுவலாவது மெசேஜ் அனுப்புவோம். முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், பொங்கலுக்கு கார்டு, க்ரீட்டிங் கார்டே வரும். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அட்ரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அனுப்புவோம். தெரியுமா உங்களுக்கு? அது இல்லை. ஏன்னா நீங்களாம் எங்கள் ஜென்ரேஷன் டைமில் என்ன பண்ணுவோன்னா, எங்களோட நண்பர்களுக்கெல்லாம் பொங்கல் லீவ் 5 நாள் விட்டுறாங்க. இப்போயாவது போகி வரைக்கும் வைக்கிறாங்க ஸ்கூல். இப்போல்லாம் போகிக்கே லீவ் எங்களுக்கு. போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இல்லை சனி ஞாயிறு வந்தால் சேர்த்து லீவ் எங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் க்ரீட்டிங் கார்டு அனுப்புவோம். அந்த க்ரீட்டிங் சர்ப்ரைஸாக அனுப்பி விடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம். அப்புறம் அதில் வந்து நாங்கள் எங்களோட லவ்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புவோம். அதாவது இங்கே பேச முடியாத விஷயத்தெல்லாம் அதில் பேசுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போது நம்மளுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் அவங்களது இருந்தால் கூட அதுலேயே கூட விஷஸ் அனுப்ப மாட்டேன்றோமே. அழகாக ஸ்டேட்டஸில் ஹாப்பி பொங்கல், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அவ்வளோதான், பார்த்துக்குங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி. சரி, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இந்த காணும் பொங்கல் அப்போ கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப வெளியில் போக முடியல, அம்மா உடனே கேட்பாங்க மெசேஜில், அம்மா நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், நீங்களா காசு கொடுக்க போகிறீங்க, நாங்கள் டூர் போகிறோம், நீங்கள் காசு கொடுப்பீங்க. பக்கத்தில் இருக்க கோவில் போங்க, பீச் இருக்குது, மற்ற இடம் இருக்குது, வேறு எங்கேயாவது ஒரு சின்ன இடத்த ஆர்கனைஸ் பண்ணிக்கிங்களே, எதுவுமே இல்லையா, யார் வீட்லேயாவது ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து பேசுங்க. ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இது இல்லை. உங்களால் அது கூட முடியலன்னு வச்சுக்கோங்க, ஆசிரமம் போயிடுங்க. எவ்வளோ பேர் உறவுகள் இல்லாமல் இருக்காங்க. நான்லாம் போயிடுவேன். நான்லாம் வந்து இந்த பொங்கல் டைமு, மாட்டு பொங்கல் டைமு, பர்டிகுலராக பொங்கல், மாட்டு பொங்கலுக்குலாம் ஆசிரமம் போயிடுவேன். கிளம்பி போயிட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃப் டே அவங்களோட இருந்து அவங்களோட சாப்பிட்டுட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களோட, ஏன்னா அந்த உறவுகள் இல்லாத வழி அவங்களுக்கு தான் தெரியுன்றதுனால அதில் ரொம்பவே இந்த பண்டிகை நாட்களில் நான் மோஸ்ட் அந்த மாதிரி எடுத்துதான் அந்த மாதிரி பண்ணுங்கள். போயிட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. இருக்கிறவங்களுக்கே தானம் கொடுக்காதீங்க. நல்ல நாளாகட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் கொடுக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு தானம் கொடுங்க. அது உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். ஸோ நான் சொல்லிட்டேன்றதுக்காக இதுதான் பண்ணணும்னு ரூல்ஸ் கிடையாதுங்க. இது யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். மென்டலி ரிட்டையர்டு சைல்டு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அந்த குழந்தைங்கள் கூட போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்றைக்கி பொங்கல் அவங்களோட செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வயசானவங்க எவ்வளோ ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உடல்நிலை இல்லாமல் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு துணி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே புண்ணியத்தையும் கொடுக்கும், மன அமைதியும் கொடுக்கும், மன நிம்மதியும் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிறப்பு மேம். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி.